ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உன் வீட்டில் உன் கூடவே இருக்கக்கூடிய இந்த முருகன் தான் இப்போது உன்கிட்ட தனிமையில் சில விஷயங்களை பேச வந்திருக்கேன். எது சரியாக வரும், எது சரியாக வராதுன்னு உன் வாழ்க்கைக்கு அவசியமான சில முக்கியமான உண்மைகளை பற்றி இப்போது உன்கிட்ட பேச வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது என் செல்வமே. நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளு. உன் மனசுக்குள்ள உனக்கே தெரியாமல் சில விஷயங்களை நினச்சி கவலைப்படுறதாலையும் பயப்படுறதாலையும் தான் எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள்ள ஆழமாக பதிஞ்சு கிடக்கு. தொடர்ந்து இப்படி உனக்குள்ளேயே நீ எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிட்டே இருந்தீனா அது கண்டிப்பாக உன் முன்னேற்றத்துக்கு தடங்களாக வந்து சேர்ந்துடும். அதனால் முதல்ல எதுக்கும் பயப்படாமல் கவலைப்படாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்குன்ற நம்பிக்கையோட மனசில் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கோ. அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் புது புது வாய்ப்புகள் உண்டாகும். தடைகளை தகர்த்து நீ வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கான வாசலையும் இந்த முருகன் உனக்காக திறந்து வைக்கிறதுக்காக தான் இப்போது உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் வரும்போது ஐயோ சந்தோஷமாக இருக்கோமே அடுத்த பிரச்சனை வருமானு ஒருபோதும் சிந்தனை செய்யாதே. ஆனால் சந்தோஷம் போகிற மாதிரி இருக்குது, பிரச்சனை வருதுன்னு தெரியும் போது கண்டிப்பாக அந்த சந்தோஷத்தை எப்படி தக்க வைத்து கொள்வதுன்னு யோசிச்சு ஒவ்வொரு முயற்சியையும் புது முயற்சியாக முழு திருப்தியோட மனநிறைவோட ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்போட செஞ்சினா எந்த சந்தோஷமும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் ஒன்றை விட்டு உன் வாழ்க்கையை விட்டு எங்கேயும் போகாது. உன் மனசு சுத்தமாக இருப்பதால் தான் உனக்கான வலிமையை கொடுப்பதற்காக இந்த முருகன் ஓடி வந்திருக்கேன். எப்போதும் மன தூய்மையோடு நீ இருந்தாலே உன் வாழ்க்கை அழகாக மாறிடும். வாழ்க்கை ஒரு வட்டம் கட்டம் செவ்வகம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் கஷ்டம் நிச்சயமாக இருக்கும். வாழ்க்கை ஒரு வட்டமோ இல்லையோ, ஆனால் கஷ்டம் அதை நீ இஷ்டப்பட்டு ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டீனா வாழ்க்கை உனக்கு கஷ்டமாக தெரியாது என் செல்வமே. எந்த விஷயமுமே இது இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கும் போது தான் அது அப்படி நடக்காத போது உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்குது. அதற்கு பதிலாக வாழ்க்கையில் எதையுமே எப்படியும் எதிர்பார்க்காமல் வருவதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டினா எதுவுமே கஷ்டமாக இருக்காதல்லவா. யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ அதை கண்டுகொள்ளாதே. அடுத்தவங்களுக்கு உன்னை பற்றி பேசுகிற உரிமையும் உன்னை பற்றி கணிக்கும் உரிமையையும் நீ கொடுக்க வேணாம். அவங்க என்ன வேணா பேசிக்கட்டும், ஆனால் நீ போய் யாரிடமும் உன்னை பற்றி கருத்து கணிப்பை கேட்காதே. அவங்களுக்கு உன்னை பற்றின உண்மையை விட தேவையில்லாத பொய்யான வதந்திகள் தான் நிறைய தெரிஞ்சிருக்குமே தவிர உன்னுடைய வலியும் கஷ்டமும் தெரிஞ்சிருக்க போகிறதில்ல. அதனால் உன்னை பற்றி அடுத்தவங்க கருத்தை நீ கேட்க வேண்டாம். நீயாக உன்னுடைய செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ செய்த சிறப்பான செயல்களுக்கு ஏற்ற வெற்றியை நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்வமே. உன் மனசில் எப்போது உனக்கு நம்பிக்கை குறையுதோ அப்போதெல்லாம் உன் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாரு. இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை என்ன அவ்வளவு சுகமா மலர்பாதையாக மலர்களாக தூவி வைக்கப்பட்டிருந்ததா என்ன? இதுவரைக்கும் நீ கஷ்டம் தானப்பட்ட, அப்புறம் என்ன? இப்போவும் நீ நம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பாக இந்த கஷ்டமான வாழ்க்கையை மாற்றுவதற்கான வழிகளை இந்த முருகன் நான் உனக்கு காட்டுவேன். உன் பாதையில் முட்கள் இருந்தாலும் கற்கள் இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான மலர்பாதையை உருவாக்க இந்த முருகன் இருப்பேன் என் செல்வமே. அவங்க மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறதுக்காக உன்னை சுமை தாங்கியாக அவங்க வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்தையும் பிரச்சனையும் உன்கிட்ட சொல்லக்கூடியவர்களாக சில மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் நீ உன்னுடைய மனசில் இருக்க பாரத்தையும் கவலைகளையும் சொல்லலான்னு போனீன்னா அதை யாரும் காது கொடுத்து கேட்கக்கூட தயாராக இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அவங்க பிரச்சனை தலையை விட்டு இறங்கினா போதும்னு நினைக்கிறாங்களே தவிர அடுத்தவன் மனசுக்கு ஆறுதலை கொடுப்போம், ஒரு அன்பாக பேசுவோன்றத யாரும் இங்கே யோசிக்க கூட தயாராக இல்லை என் செல்வமே. ஆனால் நீ நல்லா கவனித்து பார்த்தீன்னா உன் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க தயாராக இல்லாத இந்த உலகத்துக்கு மத்தியில் யாராவது ஒருத்தராவது கண்டிப்பாக எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம உன்கிட்ட உனக்காக நல்லதை செய்யக்கூடிய நல்லதை யோசிக்கக்கூடிய சிந்தனை கொண்டவராக இருப்பார்கள். அவர்களின் மூலமாக உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன். முன்னெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் வாதாடுவேன்,
எதுக்கெடுத்தாலும் பதில் பேசி சண்டை போடுவ. இப்போது வாதாடுறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை என புரிந்து கொண்டு மௌனமே சிறந்தது என மாறிவிட்டாய் தானே. இதே பக்குவத்தோட புன்னகையை ஏந்தி கொண்டு வாழ தயாராகு. கோபம் எப்போதும் மற்றவங்களுக்கு திமிரின் வெளிப்பாடாக மட்டுமே தெரியும். ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் மனசில் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதை வெளிக்காட்டாம தான் கோபமாக வெளிக்காட்டுறாங்கன்றதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. பல மனிதர்கள் அவங்க மனசில் இருக்க வருத்தத்தையும் வேதனையும் தான் கோபமாக வெளிப்படுத்துகிறார்கள் என் செல்வமே. அதனால் கோவப்படுறவங்க எல்லாரும் கெட்டவங்கன்ற முடிவுக்கு நீ வந்துட வேணாம். நீயே பல சமயத்தில் கோவப்படுற. ஆனால் நீ நல்ல மனசும் நல்ல குணமும் உள்ள பிள்ளை தானே. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ நல்ல செயல்கள் பல செய்தாலும் கோபத்தை போல ஏதாவது ஒரு கெட்ட செயலை செஞ்சினா நீ செஞ்ச நல்லது யாவும் அழிந்து போயிடும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. எல்லாரும் முன்னேறதுக்கு இந்த முருகன் ஒரு காலத்தை உருவாக்குவேன். ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட பிறகு முன்னேற்றம் வரும். சில பேருக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றமே அதுக்கப்புறம் முன்னேற்றமாக வரும். உன் வாழ்க்கையிலையும் அப்படி மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்காக தான் இந்த முருகன் நான் வந்திருக்கேன். வாழ்க்கை எப்போதுமே எனக்கு சுலபமாக இருக்கணும், வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீ ஒருபோதும் என்னிடம் வேண்டுதல் வைக்காதே. அதற்கு பதிலாக வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை சாதாரணமாக சுலபமாக எதிர்கொள்வதற்கு எனக்கு பலத்தை கொடுங்க, தைரியத்தை கொடுங்கன்னு கேளு. அப்படி இந்த பலமும் தைரியமும் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு பிரச்சனை வந்தோடனே எனக்கு பிரச்சனையை தீர்த்துருங்கன்னு என்கிட்டயே வந்து கேட்டினா எல்லாத்தையும் ஒவ்வொரு முறையும் நானே உனக்கு செய்து கொடுப்பதற்கு பதிலாக நீயே அதை செய்து கொள்ள தயாராக பலமுள்ள ஆளாக மாறிவிடு என் செல்வமே. எப்போதும் எண்ணங்களில் கவனம் வை. உன் மனசில் நீ எதை யோசிக்கிறாயோ அதுதான் சொற்களாக வரும். சொற்களில் கவனம் வைக்கும்போது அந்த சொற்கள் செயல்களாக மலரும். நீ செய்யும் செயல்களை கவனமாக செய்யும்போது அதுவே உனக்கான பழக்க வழக்கங்களாக மாறும். நீ செய்யும் பழக்கங்களை கவனத்தோடு செய்யும்போது அதுவே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என் செல்வமே. வட்டம் போட்டு அதுக்குள்ளே வாழ நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு இதுதான் என் வாழ்க்கை, நான் இப்படி தான் இருப்பேன்னு அந்த வட்டம் மட்டுமே வாழ்க்கைன்னு நினச்சின்னா அது தப்பாக போயிடும். வாழ்க்கைக்குள்ளே சில விஷயங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது தான். ஆனால் நான் இதை இப்படி தான் செய்வேன், வேற எப்படி மாறினாலும் எப்படி நடந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தில் நீ உள்ளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடாது. வரும் மாற்றங்களையும் புதிதாக வரும் மாற்றங்களையும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளவும் அதுக்கேற்றா போல நீ மாறிக்கவும் தயாராக இருக்கணும் அல்லவா. இந்த பூமியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில கால அவகாசம் வேணும் அவங்களுக்கு அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வர்றதுக்கு. அப்படி நீயும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் மீது நம்பிக்கை கொள்ளும் வரை, அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளும் வரை கால அவகாசம் கொடுக்க தயாராகு. எல்லார்ட்டையும் போய் எல்லாரையும் நான் தப்பாக நினைக்கிறாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நீ எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யார் யார் எப்படிப்பட்டவங்கன்றத எல்லா விதத்திலும் எல்லாருக்கும் புரிய வைக்க வேண்டியது இந்த முருகனின் கடமை. நீ எப்போதும் உன்னுடைய கடமைகளை சரியாக செய்ய பழகு. உன் மனசு முழுக்க இந்த முருகனிடம் ஒப்படைச்சிட்டு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக மனநிறைவோடு வாழ தயாராக இருந்தீனா நானும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். எப்போதும் கணவன் மனைவி மக்கள் பிள்ளைகள் தாய் தந்தைன்னு எல்லார் கூடயும் சேர்ந்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. அவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக அவர்கள் உன்னுடையவர்களாக மாறுவார்கள். அவர்களுக்கு நீ செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் உன் கணக்கில் உனக்கு நன்மையாக எழுதப்படும் என் செல்வமே. எப்போதும் எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கறது சுலபம். நான் அதை செஞ்சிடறேன், இதை செஞ்சிடறேன், அன்னைக்கு வந்துடுறேன், இன்னைக்கு இதை செஞ்சிடறேன்னு. ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது கஷ்டம் அல்லவா. நீ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், நீ சொன்னதை செய்ய முடியும்னா மட்டுமே வாக்கு கொடு. ஏன்னா நீ சொன்ன வாக்கை நம்பி யாராவது ஏதாவது ஒரு கனவுகளை பின்னிக்கொண்டு வைத்திருக்கலாம் அல்லவா. யாருடைய நம்பிக்கையும் நீ ஏமாற்றக்கூடாது. வாழ்க்கையை உனது வசமாக்கி கொள்வதும் அந்த வாழ்க்கையை உனக்கு விஷமாக மாறுவதும் உன் கைகளில் தான் இருக்குது. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அடுத்தவங்க சொன்னதையே கேட்டு வாழ்க்கையை வாழ நினைக்காம
உன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நடக்க தயாராகு. அடுத்தவங்க என்ன செஞ்சாலும் அதை பார்த்து அதே போல செஞ்சு நீ வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சினா அது முடியாத காரியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் சரியா வரும். அவங்கவங்க தலையில எதை செஞ்சு முன்னேறணும்னு இருக்கோ அதன்படி அவங்க முன்னேறிட்டு இருப்பாங்க. உன் தலையில உனக்கு என்ன எழுதப்பட்டிருக்குன்னு உனக்கு தெரியாது. அதனால அடுத்தவர்கள் போற பாதையை பின்பற்றாதே. உனக்கென ஒரு தனி பாதையை நீ உருவாக்கும் போது அதன் மூலமாக உனக்கு வெற்றி கிடைப்பது சுலபமாக இருக்கும் என் செல்வமே. ஒரு விஷயம் வாழ்க்கையில நடக்குது, அதன் மூலமா கஷ்டம் வருதுன்னா இது என் தலைவிதின்னு சொல்றவன் கோழை. ஆனா அது எப்படி இருந்தாலும் என் தலைவிதியை நான் மாத்தி எழுதி இதை சரி செஞ்சு நான் சந்தோஷமா வாழுவேன்னு சொல்றவன் புத்திசாலி. என் அன்பு பிள்ளையான நீ எப்போதும் புத்திசாலியா வாழணும்னு ஆசைப்படுறேன். உன் செயல்கள் எல்லாமே உனக்கு துன்பத்தை தந்தாலும் கஷ்டத்தை கொடுப்பதாக இருக்கு நீ நினைச்சாலும் அதை தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். கிடைக்காத ஒண்ணுதான் சிறந்ததுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்காம கையில் இருப்பதே சிறந்தது என உயர்வாக நினைக்க பழகு. எல்லாவற்றிலும் நான் தான் எல்லாங்கிற ஆணவம், நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேங்கிற அந்த மமதை, எனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்ற அந்த விஷயம் வேண்டவே வேண்டாம். அவனா இவனான அடுத்தவங்களை பொறாமையோட பார்க்கும் குணமும் உனக்கு வேண்டாம். எல்லாமே எனக்கு கிடைக்கணும், என்கிட்ட தான் எல்லாரும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும்ன்ற அந்த பேராசையும் உனக்கு வேண்டாம். இந்த ஆணவமும், அதாவது நான் தாங்கிற ஆணவமும், அவங்களான்ற பொறாமையும், எனக்குங்கிற பேராசையும் மனிதனை நிம்மதியா வாழ விடாது. அதனால ஆணவம், அகந்தை, பொறாமை, பேராசை இல்லாத பணிவும் பக்தியும் கொண்ட பிள்ளையாக நீ இருந்தினா இந்த முருகன் என் அருளை அப்படியே உனக்கு அள்ளி கொடுப்பேன். அதன் மூலமாக உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடியும்.